சித்ரா என்னது தோசை குழம்பு. தோசை குழம்பு சட்னி இல்லையா? சட்னி இல்லை. ஏப்பா சட்னி இல்லாம உடனே இருக்க? ஆயில் சட்னி அரைக்கலாம்னு டைம் இல்லை. இது சட்னியோட சாம்பார் ஊற்றுறியா? ஆமாப்பா. சரி சரி அதான் இந்த சாம்பார் வச்சுருக்கப்பதான் எழுதணும். தோசை பிளைன் தோசை. பிளைன் தோசையா? அது முட்டை தோசை ஊற்றுறோம்ல ஒன்று. முட்டை இருக்காப்பா தெரியல, பார்க்கவே இல்லை. அப்பா சொல்ல போயிடு. சரி சுவாமி பாவனே இல்லைங்க தோசை கிடைக்குமா? தோசை கடை பாவனே. பிளைன் தோசைப்பா, பிளைன் தோசை. சூப்பர், நல்லா நல்லா இருக்கு. ஏங்கண்ணே மாவு எங்க வெட்டுற? நேற்று நான் தான் வாட்டினேன். நான் தான் இன்னொரு மாவு ஆட்டு தெரியுதா? ஏப்பா இந்த மாவுக்குள்ள ஆட்டு தோசை தெரியுதாண்ணே? நல்லா தான் நடியிருக்கேன். கையில் அந்த காலத்தில் ஆட்ட வைப்பீங்க. அப்பா இருந்தேன் பொறுமையா. மிச்சம் அப்படி ஆட்டி எடுத்துக்கிட்டியே. கையில தானே ஆட்ட வைப்பீங்க. சாமி பலதானி ஆட்டி ஓஞ்சி போயிட்டேன் நானும். கொஞ்சம் பலதானி ஆட்ட வச்சிங்க. என்ன ஆட்ட வச்சீங்கன்னா அப்ப நீ தானே பொண்ணு. நான் நீ தான் பொண்ணு. போய் பலதானி ஆட்டி நீ தானே வேலை செய்யற மாதிரி இல்ல. தட்டுறது தண்ணி கட்டு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். காடு பண்ணி நீ தானே பார்த்த. கூட்டி வரி பண்ணி வேலை செஞ்ச. சமையல் மட்டும் கத்துக்கலாம். போமா இதோட தான் போதும். நான் சமையல் தான் கத்துக்கவே இல்லை. அம்மாட்ட அம்மாவோட டேஸ்ட் எனக்கு தெரியாதுப்பா. என்ன அனுப்பிட்டே விடாதுல்ல அம்மா. மேல் வேலைக்கே சரியா போயிடும். காலையில இருந்துச்சு அந்த களத்தை கூட்டி சாணி எழுதுறதுக்கு ஒன்ன ஒரு செல்லமா வச்சுக்கிட்டாரு. சமையல் கட்டுக்கு போகாம சாணி எழுதுவோம், களத்தை கூட்டம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தா? சமைக்க தெரியாது அவளுக்கு. ஆமா சமைக்க தெரியாது. ரசம் அப்பா நல்லா உப்புமா செய்வேன் சொல்லி கொடுத்தது அப்படிதான் சொல்லி கொண்டே கொடுத்தா. கறி குழம்பு அம்மாட்ட வச்சு பழகிருக்கோம். நான் அது தப்பு பண்ணுறேன்னு இப்போ வரைக்கும் வருத்தப்படுறேன். அவ்வளோ பொறுமையாக வைக்கல அது. இப்போ என்னப்பா 65 அது என்னது அந்த கால் தனியாக எடுத்து சாப்பிடுவீங்க. அம்மா அப்போ எப்படி முழு கோழி எண்ணெயில போடும். அம்மா மாதிரி பண்ண முடியாது. நாட்டுக்கோழிய ஒரு கால் குடி ஓடனா சதை தனியாக போட்டுருங்க. அதுதான் அந்த காலத்திலேயே எதுவுமே தெரியாத காலத்திலேயே சூப்பரா செஞ்சுச்சுல. எனக்கு இன்னும் அந்த ஞாபகத்தை நான் சாப்பிடலன்னா அது எனக்கு ஞாபகம். ஆளுமே அந்த மாதிரி இருக்காங்க. கோழி எண்ணெயில போட்டு வெறும் எடுத்து வச்சு உதறினா எலும்பெல்லாம் அப்படி இருந்துங்க சதை போல வருது. கிலோ கணக்காக தண்ணுவேன். ஆனா அந்த காலத்து வாழ்க்கையை வாழ்க்கை அது திருப்பி அப்படியே வந்துடணும் கேட்டா. ஆனா வராதியாப்பா இந்த வாழ்க்கையில வராதுன்னு. அதுதான் அதாவது எப்படின்னா சமையல் பணம் காசு கம்மி, சமையல் கம்மி. காசே இல்லைன்னா நிம்மதியான வாழ்க்கை. அதாவது இதே போதுங்கிற மாதிரி ஒரு பொறாமை போட்டி எதுவுமே இல்லை. இப்ப பொறாமை போட்டி எல்லாமே இருக்குது. நல்லா வருதாப்பா. அந்த காலத்துல நமக்கு அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கிற அந்த தூக்கம் இப்படி தூங்குவேன். நைட்டு 12 மணிக்கு அம்மா சோறு ஊட்டிட்டு சோறு திங்காம்படுத்துட்டா அப்படின்னு ஊட்டிட்டு தூக்கத்திலே சாப்பிட்டு தூங்கிடுவேன். எத்தனை நாள் இனிமே அந்த வாழ்க்கை வராது. ஆதியம், கரும்பு, சோளம், விறகு ஆயிரக்கணக்கில் வருது. இதெல்லாம் கொண்டாடுவாங்கம்மா. சாமச்சோறு, களி,
அள்ளி கிண்டி உருண்டை பிடிச்சி போட்டாலும் அப்படியே 3 நாள் 1 வாரத்துக்கு கிடக்கும். 1 வாரத்துக்கு நானே தான் தருவோம், அம்மா தர மாட்டேன். அதே சாப்பிட்டா நம்ம பிடிக்கவே பிடிக்காது. ஆட்டுக்காரங்க சூடா இருந்தா கறி குழம்பு சூடா இருந்தா அவங்க போதிட்டு இருப்பா, அவ்வளோதான். இந்த கட்டி பிடிக்கிற வேலை ஜாதெல்லாம் நான் தான். அந்த அப்படி நீ சாப்பிட்டதுனால தான் இப்பதானே உனக்கு இந்த பிரச்சனை வந்துருக்குது. உடம்பு சரியில்லாத பிரச்சனைங்கிறத ஆரோக்கியமா தானேப்பா இருந்த. தீனி மாத்திரை எடுத்துக்க. தீனி அந்த பார்த்து தீனி அதெல்லாம் காலையில ஆனா அம்மா மாதிரி என்னது என்ன உளுத்தம் பருப்பு பனை வெல்லம் தேங்காய் ஒரு மூடி எல்லாம் போட்டு ஆட்டி இவ்வளவு பெரிய கப்பலை போட்டு தரேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு அம்மா அது மாதிரி கொடுத்துட்டு தானே இருந்தது. மணிக்கு 700 தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஆபீஸ் அந்த மாதிரி நம்ம தரணும்னு நினைக்கிறேன்பா. காலையில ஆனா அவன் சாப்பிடுவான் அந்த மாதிரிலாம். தினேஷ் சாப்பிடவே மாட்டேன்ட்டான். தினேஷ் தர நான் ட்ரை பண்ணேன். தினேஷ் தரவே மாட்டேன். நான் நம்ம சாப்பிட வச்சு அவன் சாப்பிட வச்சு பழக்கணும். ஒரு டம்ளர் கூட தேவையில்லை. உள்ள கொண்டு போய் அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கும் எனக்கு எண்ணம். என் கூட நல்லா சாப்பிட்டுக்கிறோம். உன் கூட மட்டும்தான் தட்டுல உட்காந்து சாப்பிட்றான். நான் உட்கார வச்சாலும் சீனும்